உங்களோட சோலாம் சந்தை கேட்கல. சோலாம் சந்தை கேட்கல. மைக் ஓப்போ தெரியா இந்த வந்து ஐஸ்கிரீம். ஓமல்லி வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து குர்ஆன் ஓதப்போக்குல தொடர்பான உறுப்புகள். இங்கே பார்த்தோம். குர்ஆன் ஓதுறதுல என்னத்தை பார்த்தோம்? உறுப்புகள் மட்டும் தான் பார்த்தோம். கண்ணும் வாய் மட்டும் பார்த்தோம் அப்படியா? இந்த பாடத்துல ஓமல்லி அந்த மாதிரி சரளமா ஓத முடியாமைக்கான காரணங்களும் பார்த்தோம். இப்ப எங்களுக்கு சரளமா ஓத முடியாது. எப்ப நீங்க ஓதி பார்த்தீங்களா பேசிட்டு? ஓமல்லி நான் எப்ப ஓதப்போக்குல ஓதினா வந்து போகுது? கண் வாசிக்கிறத விட வாய் வாய ஓதுறத விட கண்ணை பாக்குறத விட வாய அதுக்கு முன்னுக்கும் ஸ்பீடா கொண்டு போயிடுவேன். ம் ம் அதான் உங்களோட பிரச்சனை அப்படியா? ஓமல்லி. சரி, ஓகே. அப்போ இன்ஷால்லா நாங்கள் அதை எங்களோட கிளாஸ்ல தொடர்ந்து போகிற நேரத்தில் நாங்கள் பார்த்து அந்த பிரச்சனையை முடிப்போம் இன்ஷால்லா. அப்போ இந்த பாடம் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கிக்குது. நாங்கள் இன்ஷால்லா இதில் அடுத்த பகுதி முக்கியமான ஒரு பகுதி போவோம். போன கிளாஸ்ல சொன்னது போல நாங்கள் வசனங்களாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரம் உங்களுக்கு மொத்தம் 13 சாப்டர் இருக்குது. இதில் நாங்கள் இன்ஷால்லா அன்றைக்கு முதலாவது சாப்டரை ஆரம்பிக்கிறோம். முதலாவது சாப்டரில் 2 எழுத்துக்களை நாங்கள் உச்சரித்து ஓதி பழகணும். சரியான உச்சரிப்போட என்ற த்ரோன் எடுத்து ராகம் எடுத்து ஓதி பழகுற வேலையைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதில் முதல் பகுதி முதலாவது அலிப் என்ற எழுத்து நாங்கள் பார்க்குறோம். இந்த எழுத்துக்கு சில முக்கியமான பண்புகள் இருக்கிறேன். நாங்கள் ஓது சந்தர்ப்பத்தில் இதுக்கு பின்னால் இந்த எழுத்துக்குரிய முக்கியமான அந்த பண்புகளை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஓதணும், எடுத்து உச்சரித்து ஓதணும். முதலாவது, இந்த எழுத்தை உச்சரிக்க கொள்ள அலிஃபை உச்சரித்து ஓதுறாத அ ஆய்க்கலாம், ஈ ஆய்க்கலாம், ஊ ஆய்க்கலாம், என்ன அடையாளத்தை வச்சு உச்சரித்தாலும் அலிஃபினுடைய உச்சரிப்புல முதலாவது விஷயம் நாக்கு அசைக்கப்படாது. ரைட்? நாவு அசைக்கப்பட்டால் உச்சரிப்பு பிழை. இரண்டாவது, தொண்டையினுடைய முன்பகுதி நல்லாவே முன்பகுதியில் இருந்துதான் சவுண்ட் வரணும். தொண்டைக்குள்ளே இருந்து வரப்படாது. ரைட்? தொண்டையிட நல்லாவே முன்பகுதியில் தான் இருந்தால் இந்த சவுண்ட் வரணும். அதே நேரம் சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போகணும். நாங்க எல்லாரும் உச்சரித்து பழகின எப்படி? வானத்தை நோக்கி போறதுக்கு ஆ என்று வாய் ஆண்டு சொல்லி வானத்தை பார்த்து வாய் திறக்கிற மாதிரி உச்சரித்து பழகிக்கிறோம். அது பிழை. அப்படி என்றால் என்ன செய்யணும்? சவுண்ட் மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிச்ச படணும். அ சவுண்ட் வர வேண்டிய சவுண்ட் அ என்று மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிக்கிற சவுண்டுக்கு உச்சரிப்பு மாறும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம்தான் அலிஃபுக்கு மட்டுமே உரிய முக்கியமான விஷயம். முன்னால இருந்து அலிஃபுக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கும் என்றால் அலிஃபுக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கும் என்றால் அந்த இடத்துல அந்த முன்னுக்கு வார எழுத்திலிருந்து அலிஃபை தெளிவாக பிரித்து எடுத்து தான் நாங்கள் அந்த எழுத்தை உச்சரிக்கணும். சேர்த்து உச்சரிக்க முடியாது. ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் இதில் ப்ராக்டிஸை பார்ப்போம். இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். நான் சொன்ன விஷயத்தை டார்கெட் பண்ணி எடுத்து ஓதணுமா? وأما الصا وأما الصائل فلا تنهر. தன் 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 ஹர் வ அம்மா வ அம்மா வ அம்மா. ஏன் அந்த ரிப்பீட் ஆகுது? ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் என்ன? அதை நாங்கள் சொல்றோம், எங்களோட ஓதல் சரளம் இல்லாமல் வருது. விளங்கினா? நுஸ்ரத், இதான் பிரச்சனை. ஆமாம். அதை நான் கிளியர் பண்ணணும். ரெண்டாவது, வ அம்மா அஸ்ஸா இல்லண்டா என்ன செஞ்சுக்கணும்? இந்த அலிஃபுக்கு மேல ஃபத்தஹத்து நுண்டிக்கணும். அப்பதான் அஸ்ஸா இல்லண்டு ஓதலாம். அப்படிங்களா? இல்ல முல்லை. இல்ல. அப்ப எப்படி ஓதுறது? ம்? எப்படி ஓதுறது? எப்படி வமஸ்ஸா. ஆ சொல்லுங்க. வமஸ்ஸாண்டு ஓதணும் முல்லை. வமஸ்ஸாவா? அப்ப மீம்ல சத்த விட்டுறீங்களே, வமஸ்ஸாண்டா? வ அம்மஸ்ஸா. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஷத்துட வேலை என்ன? சொல்லுங்க பாப்போம். ஷத்து ஏன் வருது? தெரியாதா? ஷத்து குர்ஆன்ல வந்திக்கிண்டு. அத குத்தி அந்த எழுத்த ஓதுறதுக்கு. குத்தி என்று சொல்லத்தை விட அந்த எழுத்துல நாங்க நின்று போகணும். அம்ம மீம்ல நின்று போகணும். அதே மாதிரி இந்த அலிஃபுக்கும் இந்த லாமுக்கும் ஒன்று வந்தில்லை.
ரைட். இந்த அலிஃப்லாமுக்கு ஆமாங்க. கொண்டு வந்தில்ல. அப்ப இந்த மீம் என்ன செய்யும்? திருப்பி ஜாயின் ஆக போகுதுங்க. அங்கால அங்கால இருக்க சத்தோட. ஷத்தோட. அப்ப அங்கேயும் நாங்க என்ன செய்யணும்? நின்று போகணும். அப்ப அம்மஸ்ஸ என்று நின்று வரணும். முதலாவது விஷயம். சரியா? எத்தனை விஷயம் நீங்க பிளவு விட்டீங்கன்னு பாருங்க. ரெண்டாவது, இதுல என்ன வந்து இது? என்ன வந்து மத்தினுடைய அடையாளம். வந்தா என்ன செய்யணும்? 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும். நீங்க நீட்டினீங்களா 3 செகண்ட்? இல்ல மல்லி. ரெண்டாவது. மூணாவது, இப்பதான் என்ன சொன்ன? அலிஃப் வந்தா ஏட சவுண்ட உச்சரிக்கணும். வ ஆ வ அம்மஸ் வ ஆ வாய வானத்தை நோக்கி துறக்க இயலாது. எப்படி துறக்கணும்? மேலிருந்து கீழ் நோக்கி கீழ் தெளிவா நோக்கி. திறக்கணும். வ அ. எப்படி? அ. ஆ இதுலயும் அதே தான். ச ஈல சவுண்ட் நார்மலாக நாக்கு அசைக்காம அசைக்காம வரணும். ரைட். ஓதுங்க இப்ப. சரி. وأما வரல பணியணும். الصا பணியல்ல. وأما الصائلة. ஈல நீட்டினீங்களா? ஏன் சாவ 3 செகண்ட் நீட்டினீங்களா? அவ்வளவு ஃபாஸ்டா டைம் பேசிட்டா 3 செகண்ட். தலைவர் முஸ்ரத் 3 செகண்ட் நீட்டணும். அல்லது பிளது. ச ஈல ஃபல தன்ஹர் ஓடையில அது. ஓதாமல்லி. ஓதத்தானே வேணுமா? திருப்பியா சரியா வரணும். وأما இல்ல, பின்னுக்கு போக கூடாது. நல்லா முன்னாடி வந்துடணும். وأما وأما السائل فلا تنهر. தன்ஹர். திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. ரெண்டாவது. صراط صرا صرا صراط الذين أنعمت عليهم. நீங்க வேற எந்த எழுத்தையும் மாறி கீறி முத்தி வித்தியாசமா உச்சரிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஏட சவுண்ட் சரியா வரணும். அதான் முக்கியங்க. இதை பாருங்க, நான் சொன்னேனே கடைசியா விஷயம் உண்டு. முன்னால வர எழுத்தோட சேர்ந்து வரப்படாதுன்னு சொல்லி. இங்க சேர்ந்துச்சுதுண்டா. ஆமாம். அப்புறம் இப்படி சிரோபல்லதீன அன்அம்த என்று வந்துடும். அது போல. ரைட். பிரியணும் இப்படி சிரோபல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று பிரிஞ்சுதான் வரணும். விளங்கினோ? ஓமல்லி. இப்ப சரியா வரும் திருப்பி. صراط الذين أنعمت عليهم. நிப்பாட்ட முதகம். சிரோபல்லதீன அன்அம்த அலைஹிம். صراط الذين أنعمت عليهم. முதலாவது. صرا صراط முதலாவது الذين. நம்பர் ஒன் மேலுக்குள்ளது. وأما وأما الصائل அதான். فلا تنهر. நீங்க ரெக்கார்டை கேட்டா ஓமல்லி. சரி. இப்ப அடுத்த கிளாஸ் ரெக்கார்டை கேட்கணும். இந்த சாவை நீட்டுறீங்க 3 செகண்டா என்றதை பார்க்கணுமா? கேட்கணும். ரெக்கார்டை கேட்டு பார்க்கணும். சரி போதும். போதா நீட்டுறது போதா? و وأما السائل فلا تنهر. பல தன்ஹர். அப்ப லாம நீட்டுற இல்லையா? فلا تنهر. இது போதும். وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل فلا تنهر. ம் மறக்கப்படாதான். சரி, நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இதுல மூன்றாவது வரும் பார்ப்போம்.
وأنزلنا பண்ணிடும். وأنزلنا من இந்த சவுண்டை காணும். மினல்னு வருமா மல்லி? எனக்கு தெரியா. எழுத தெரியுமா தெரியாதா? இல்லாட்டி பாருங்க அலிப்பா படிங்க. தெரியும் ஆ, ட்ரை பண்ணுங்க. தெரியும் மல்லி. அலி பிளஸ் சவுண்டை وأن பார்த்துக்கோங்க. சவுண்டு. وأنزلنا من المحسرات محصرات விலை. ماء فأنزلنا من المحصرات ماء சஜ்ஜா. ثجاجا. சஜ்ஜ. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி பாக்குறதுல. ம். மறுபடியும் மூணாவதா மல்லி? எஸ். நிறைய பேல வந்துக்குது. முதலாவது திக்கிறது முட்டுறது முக்குறது பெரிய வேலை. وأنزلنا من வரக்கூடாது. و... وأنزلنا 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 من المحصرات ماء ثجاجا. சஜ்ஜ பெல. சஜ்ஜ என்ன நடக்கணும்? ரெண்டு ஜீமுக்கும் சத்திக்கணும். ரைட்? அப்படித்தானே? இந்த ஆமல்லி. அந்த ஜீமுக்கும் சத்திக்கும் என்றால் நீங்க ஒரு சரி இப்படி ஓதல்மா. மல்லி, ம். கடைசியில ஃபதஹத்தைன் வர போக்குல ஒரு செகண்ட் நீட்டித்தானே ஓதணும். நான் கடைசி சொல்லி இல்லையா? அது சரி. நான் நீட்டி நிப்பாட்டுறதை பத்தி பேசல. நீங்க ரெண்டுங்க சத்து வச்சு ஓதுங்க. சஜ்ஜன்னு சொல்லி தான் கேட்கிறேன். நீங்க நீட்டி நிப்பாட்டுறதை பத்தி நான் அவட்ட ஒன்றும் சொல்லல. அப்ப தஜ்ஜாஜா. ஈக்கிற மாதிரி ஓதுங்க. நீங்க சஜ்ஜாஜான்னு புதுசு ஓதுனாலும் சரி பழசினாலும் சரி எப்படி ஈக்கிற அப்படி ஓதுங்க. முதலாவது ஜீமும் சத்து வச்சு ஓதுனா சரி. ஆ. وأنزلنا من المحصرات ماء تج சஜ் 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 என்னது? تج ثجاجا. ம். எவ்வளவு கஷ்டமா ஏன்னா வருது இல்ல. திருப்பி திருப்பி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு. நீங்க தான் ட்ரை பண்ணணும். فأنزلنا من இவ்வளவு சொல்ல المحصرات தெரியுமா? ماء. அன்சல்னா நின்னுட்டலாம் அப்படியா? இல்ல மல்லி. وأنزلنا من தொண்டைக்குள்ளே வருது. தொண்டையில முன்னுக்கு தான் இருக்கு. அன்சல்னா و... وأنزلنا و و وأنزلنا 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 من ம். المحصرات ماء ثجاجا. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அது போய் சஜ்ஜான்னு ஓத ஏன் இவ்வளவு கஷ்டம்? சரி, நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்ல மல்லி, மேல சத்து இருக்கிற மாதிரியே யோசிச்சு வச்சுட்டேன். ம். நீங்க நிறைய குர்ஆனை கண்ணால பார்த்தோர் மெதரொண்டிக்கிற இப்ப நாங்க பிழையாகாம ஓதையிலுமே சொல்லி விஷயம் படிப்பிச்சே. ஓ. அதற்கு ஏத்த வகையில அதை மண்டையில வச்சுக்கொண்டு தலையில வச்சுக்கொண்டு நிறைய வசனங்களை புதுசு புதுசா ஓதி பழகணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரையிலும்.
ரைட். அடுத்த கிளாஸ்ல இந்த 5 வசனத்தையும் கேட்பேன். எந்த வசனத்திலையும் அலிப்ல சவுண்ட ஏலேந்து மாத்தையும் படாது. வசனத்துல இடையில பேத்திட்டு முட்டி மோதி திக்கியும் பொனையும் கொண்டிக்கும் படாது. ஃப்ளோ ட்ரக்ல போகணும். ரெடி ஆயிட்டு வரணும். பாடமாக்கி வரப்படாது. ஏன்னா இதுக்கு பின்னாலையும் பல வசனங்கள் நான் தருவேன். அப்ப அதுக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னேன் அந்த விஷயம் உண்டு. கண்ணாலையும் வாயையும் யூஸ் பண்ணி நாங்க திக்காம் போது மெத்தட் சொல்லி தந்தீங்கனே, அதை வச்சுக்கொண்டு ட்ரை பண்ணுவோம். ஆமாண்டி. அதை வச்சுக்கொண்டே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வரும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். சரியா? அஞ்சு ரெடி ஆகிட்டு வாங்கலாம், வேற ஒன்றும் தேவையில்லை. ஏர்ட சவுண்ட், ஈட சவுண்ட் நார்மலாக அலிப்ட உச்சரிப்பு பழகிக்கிறோம். அந்த உச்சரிப்பு சொல்லி தந்திக்கிறேன். அந்த அமைப்புக்கு வரணும். அதோட முக்கியம் என்ன? நீட்டிடங்களை நீட்டி திக்காம போதுமா? சரி மல்லி. ரெடி ஆகிட்டு வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.